ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் SUBA'S கேலரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, weikfield விப்பிங் க்ரீம் மிக்ஸ் பவுடரை வச்சு எப்படி நம்ம விப்பிங் க்ரீம் செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுடரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். இந்த பவுடரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 rupees வருங்க. இதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டில் இருந்து 9 months வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது பியூர் வெஜிடேரியன் அப்படின்றதுக்காக க்ரீன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் 50 கிராம் அளவுக்கு விப்பிங் பவுடர் இருக்குங்க. இந்த பாக்ஸோட சைடில் பாருங்கள் 4 steps கொடுத்துருக்காங்க. இந்த பவுடரை வச்சு எப்படி நம்ம விப்பிங் க்ரீம் செய்கிறதுன்றதை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்மளும் 4 ஸ்டெப்ஸில் செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பவுடரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 100 ml மில்கோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பை நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நம்ம ஓப்பன் பண்ண பவுடரை ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. 100 ml அளவுக்கு பால் எடுத்து இந்த பவுடரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 minute மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா லைட்டாக நமக்கு நுரையாட்டம் வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நமக்கு வந்துடுங்க. அடுத்ததாக என்ன ஸ்டெப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப்பில் ஃப்ரீசரை ஹை ஸ்பீடில் செட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே 15 minutes நமக்கு வச்சு எடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக நமக்கு இருக்குங்க. அடுத்ததாக தேர்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி 4 minutes நல்லா பீட் பண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு 4 minutes நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணுறப்ப நல்லா ஹை ஸ்பீடில் செட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் பார்த்திங்கன்னா வெனிலா ஃப்ளேவரில் நான் இப்போ எடுத்திருக்கேன். இதே பிராண்டில் பார்த்திங்கன்னா வேறு ஃப்ளேவர்ஸ் கூட இருக்குது. ஆனால் நம்ம விப்பிங் க்ரீம் கொண்டு வர ப்ரொசீஜர் எல்லாமே சேம் மெத்தட் தான். அதனால் எல்லா ஃப்ளேவர்ஸ்க்குமே இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 2 minutes நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. ஈவனாக ஆக்கிக்கோங்க. ஈவனாக ஆக்குனதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 2 minutes பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பீட் பண்ணி எடுக்க முடியுங்க. இந்த எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் அதிக நேரம் நம்ம பீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ 4 minutes நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக 4th ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். 4th ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் நார்மலாக ட்ரேயில் ஒரு 15 minutes வச்சு எடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 15 minutes நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 15 minutes அப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எந்த சைடு அசைச்சு காட்டினாலும் நம்ம விப்பிங் க்ரீம் கீழே விழுகாத அளவுக்கு ஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இந்த விப்பிங் க்ரீமோட ஸ்வீட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலான ஸ்வீட்னஸில் தான் இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறவங்க ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் 3/4 கிலோ அளவுள்ள இந்த மாதிரி ஒரு பர்த்டே கேக் செய்தப்போ எனக்கு நடுவில் அப்ளை பண்ணுறதுக்கும் சுற்றிலும் அப்ளை பண்ணுறதுக்கும் மட்டும்தான் கரெக்டாக இருந்தது. அதுவும் ஓரளவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு கரெக்டாக இருந்தது. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். இந்த பர்த்டே கேக் எப்படி செய்கிறதுன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த க்ரீம் மிக்ஸை வச்சு நம்ம செஞ்ச க்ரீம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரும் ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னோடய சஜஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.